الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் உருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய பரதை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என நல்ல நினைப்புடன் நேர காலத்துடனே அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான தலையங்கம் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம், ரமதானுடைய மாதத்தினுடைய இரண்டாவது நோன்பை நோற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறோம். எனவே அது சம்பந்தமாகவும் ரமதானுடைய 3 பகுதிகளிலே முதலாவது பகுதி ரஹ்மத்து என்றும், இரண்டாவது பகுதியை மக்ஃபிரத் என்றும், மூன்றாவது பகுதியை இத்துக்கும் மினன்னார் என்றும் அழைக்கின்றோம். எனவே முதலாவது 10 அடைந்திருக்கின்ற நாம் செய்ய வேண்டியது என்ன, என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்வோம் என்பதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப் போகிறது. அதற்கு முன் சென்ற மாதத்துக்கு முந்தைய மாதம் ரஜபுடைய மாதம், அடுத்த மாதம் ஷாபானுடைய மாதம், தற்போது இருப்பது ரமதானுடைய மாதம். இந்த 3 மாதங்களுக்கும் அரபியில் அஷ்ஹுர் அந்நூரி ஸலாஸா, பிரகாசமான 3 மாதங்கள் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு மாதமும் மிக முக்கியமானது. ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம், ரமதானுடைய மாதம். இந்த 3 மாதங்களிலே ரஜபுடைய மாதத்துக்கு விடை கொடுத்தோம், ஷாபானுடைய மாதத்துக்கும் விடை கொடுத்து விட்டோம், ரமதானை அடைந்திருக்கிறோம். இந்த 3 மாதங்களிலும் நாம் என்ன செய்தோம், செய்ய போகிறோம் என்பதை பற்றி சுருக்கமாக சொல்லுவதானால், சலஃபு சாலிஹீன் எனப்படுகின்ற நல்ல மனிதர்கள் சொல்லுவார்கள், அறிஞர்கள் சொல்லுவார்கள், ரஜபுடைய மாதம் என்பது அது ஒரு மஸ்ரா. மஸ்ரா என்றால் விளைச்சல் நிலத்தை போல, விளைச்சல் பூமியை போல. விளைச்சல் பூமி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதில் விளைச்சல் நிலத்தில் அவர் விதைகளை போடுவார், மரங்களை நாட்டுவார், தண்ணீர் பாய்ச்சுவார், அதற்கான ஏற்பாடுகளை செய்வார். உதாரணத்துக்கு ஒரு 1000 ஏக்கர் பூமி இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள், 1000 ஏக்கர் காணி இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1000 ஏக்கர் காணி வீணாக்குவோமா? அதில் ஏதாவது செய்வோம், ஏதாவது செய்வதற்கு முயற்சிப்போம்.
செலவழிப்போம். சிறு தொகையை போட்டு பெரிய ஒரு தொகையை லாபம் எடுப்பதற்காக பல முயற்சிகளை செய்வோம். அது உண்மையில புத்திசாலித்தனம். இதே போல ரஜபுடைய மாதம் என்பதை 1000 ஏக்கர் காணி என்பது போல வைத்துக் கொள்ளும். உதாரணத்துக்கு ஷாபானுடைய மாதம் என்பது அதுக்கு அடுத்த மாதம் மரங்களை நாட்டிவிட்டு நாட்டிய மனிதர் சப்பியுல்மாயி தண்ணீர் பாய்ச்சுவது போல பராமரிப்பது, அதை பாதுகாப்பது, அதை இன்னும் வளர்ப்பதற்கு முயற்சிப்பதுதான் ஷாபானுடைய மாதம். ரமதானுடைய மாதம் என்பது ஷஹ்ருல் ஹசாத், அறுவடை செய்கின்ற மாதம். 1000 ஏக்கர் காணி, விதைகளை போட்டோம், மரங்களை நட்டினோம், கொடி செடிகளை எதிர்பார்த்தோம், அதற்கான ஏற்பாடுகளை செய்தோம், பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்தோம், பல கோடி மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் லாபத்தை எதிர்பார்க்கின்றோம். அதுதான் ரமதானுடைய மாதம். அல்ஹம்துலில்லாஹ். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஜாஅ ரமதானு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னதி வ குல்லிகத் அபுவாபுன் நாரி வ சுஃபிதத் ஷயாத்தீனு. ரமதானுடைய மாதம் மலர்ந்து விட்டால், தலைப்பிறையை நாம் கண்டுவிட்டோமானால், ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னதி, சொர்க்கத்துடைய வாசல்களெல்லாம் திறக்கப்பட்டு விடுகின்றன. வ குல்லிகத் அபுவாபுன் நாரி, நரகத்தினுடைய வாசல்களெல்லாம் மூடப்பட்டு விடுகின்றன. உலகத்தில் அடிச்சாட்டியமும் அநியாயமும் அட்டூழியமும் புரிகின்ற, அக்கிரமம் செய்கின்ற இப்லீசுகள் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறுவடை செய்கின்ற, பல கோடி 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 நன்மைகளை சம்பாதிக்கின்ற இந்த புனிதமான மாதத்தை ரசூலுல்லாஹ் 3 சிறப்புகளின் மூலம் சிறப்பித்து கூறுகிறார்கள். ஒன்று, சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது, நரகம் மூடப்பட்டு விட்டது. மூன்றாவது, இப்லீஸ் ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விட்டனர். எனவே இந்த ஷஹ்ரு ரமதான் என்பது ஷஹ்ருன் குதுசியுன் பைனல் அஷ்ஹுரி, எல்லா மாதங்களிலும் தலை சிறந்த மாதம், தலையாய மாதம், சிறப்பான மாதம், மிகவும் நெருக்கமாக அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற மாதம், நன்மைகள் பல மடங்கு கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டிய மாதம். அப்படிப்பட்ட மாதம் ஷஹ்ரு ரமதான். அந்த ரமதான் மாதத்தை அடைந்த ஒரு மனிதருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள், 3 அமல் இருக்கின்றன குறிப்பாக. ஒன்று நோன்பு, இன்னொன்று இரவு வணக்கம், 3 கடைசி 10 வரும் பொழுது லைலத்துல் கத்ரை தேடுவது. இந்த 3ம் ஒன்றை விட ஒன்று முக்கியமானது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமதானுடைய மாதத்தை யார் அடைந்தாரோ அவர் அந்த ரமதான் மாதத்தில் பரலான் நோன்பை நோற்றால், ஈமானன் வஹ்திசாபன், உறுதியான ஈமான் கொண்ட நிலையிலும், நன்மை எனக்கு முழுமையாக கிடைக்கும் என்ற சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இருக்கும் நிலையிலும் யார் நோன்பு நோட்பாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதே போல பகல் முழுக்க நோன்பாளியாக பதித்திருக்கின்ற ஒரு மனிதர் இரவு நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமதானுடைய இரவு காலங்களிலே யார் நின்று வணங்குகிறார்களோ, ஈமானுள்ள நிலையிலும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து உண்மையான இஹ்லாஸோடு ஆசையோடு உற்சாகத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்னால் சென்றுவிட்ட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த அடியாராக மாறிவிடுகிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல முதலாவது 10, 2வது 10, 3வது 10 அடையும் பொழுது அது லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுகின்ற ஒரு 10க்களாக இருக்கும். எனவே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி 10 அடைந்து லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து அந்த லைலத்துல் கத்ர் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஈமானோடும் நன்மை ஆதரவு வைத்த நிலையிலும் யார் அன்றைய இரவுகளில் ஹயாத்தாக்குவார்களோ, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமான் கொண்ட நிலையிலும் நன்மையை எதிர்பார்த்த நிலையிலும் நின்று வணங்குவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன்னால் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார். அப்படியானால்
இந்த 3 இபாதத்துகளும் ஒரு சேர எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் ரமலானுடைய மாதத்தில் பகல் காலங்கள் அடைந்திருக்கிறோம். இதே போல இரவு நேரங்கள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த விசேஷமான இபாதத்தை எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தை தொட்டு கேளுங்கள். 2 தராவிஹ் முடிந்து விட்டன, 2 இரவுகள் கழிந்து விட்டன, 2வது பகலில் இருந்து கொண்டிருக்கிறோம். பகல் முழுக்க நோன்பு நோற்று இரவு முழுக்க ஹயாத்தாக்கினால் அல்லாஹ் எங்களை எவ்வளவு நெருக்கிக் கொள்ளப் போகிறான் என்பதை பாருங்கள். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு சொல்லி தந்தார்கள், வயுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார், யா பாகியல் கைரி அக்பில். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மலக்கு அறிவிக்கிறார். எங்களுக்கு சத்தம் கேட்காது, ஆனால் வளமையாக அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சத்தம் கேட்கிறது. வயுனாதி முனாதின், ஒரு அறிவிப்பாளர் அறிவித்துக் கொண்டே இருப்பார். யா பாகியல் கைரி அக்பில், நலவை தேடக்கூடியவனே, நல்லதை எதிர்பார்ப்பவனே, நல்லது கிடைக்க வேண்டும் ஆசைப்படுபவனே, இந்த உலகத்திலும் மறுமை நல்லதுதான் கிடைக்க வேண்டும் தேடிக்கொண்டிருப்பவனே, அக்பில், நீ முன்னேறிச்சல், நீ முன்னேறிச்சல், சோம்பேறியாகி விடாதே, தூங்கி விடாதே, உற்சாகமாக இரு. அக்பில், முன்னேறிச்சல், இன்னும் இன்னும் முன்னேறு, போதும் என்று கருதாதே, அக்பில், முன்னேறிக்கொண்டே இருப்பாயாக என்று ஒரு மலக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லிவிட்டு, யா பாகிய ஷர்ரி, கெட்டவனே, கெட்டதை செய்பவனே, கெட்டதின் பக்கம் செல்பவனே, கெட்ட வேலையை செய்து கொண்டிருப்பவனே, அக்ஸிர், நீ குறைத்து விடு, நீ விட்டுவிடு, நீ திரிந்து விடு என்று ஒரு மலக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். சொல்லிவிட்டு, வலில்லாஹி உத்தகாஉ மினன்னாரி வதாலிக குல்லு லைலத்தின், ரவாஹு திர்மிதி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து மனிதர்கள் விடுதலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனவே நல்லவனே நல்லதை இன்னும் இன்னும் செய், கெட்டவனே நீ திரும்பி தௌபா செய் என்று ஒரு மலக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். எனவே சிந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. சென்ற 2025ஆம் ஆண்டு ரமலான் மாதத்திலே எங்களோடு கூட சஹர் செய்தவர்கள், சுபஹ் தொழுதவர்கள், லுஹர் தொழுதவர்கள், தராவீஹில் ஈடுபட்டவர்கள், கியாமுல் லைல் தொழுகையில் எங்களோடு சேர்ந்து தொழுதவர்கள், இதே போல ஷவ்வால் பிறை கண்டதும் பெருநாள் கொண்டாடியவர்கள், எத்தனை பேர் எங்களை விட்டும் பிரிந்து மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அத்தனை பேருடைய கபரை வெளிச்சமாக்கிடுவானாக. யாரெல்லாம் மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபரையும் சுவர்க்கத்தின் பூங்காவனங்களாக மாக்கிடுவானாக. சுவர்க்கத்தினுடைய இன்பங்களையும் சுகங்களையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பானாக. எத்தனையோ உறவுகள், எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ அன்பர்கள், எத்தனையோ மஹல்லாவாசிகள், எத்தனையோ ஊர்வாசிகள், எத்தனையோ பேர் எங்களை விட்டும் பிரிந்து மன்னர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களில் அல்லாஹ் எங்களை சேர்க்காமல் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய இந்த ரமலான் மாதத்தை அதன் தந்திருக்கிறானே, ரமலானின் ஆரம்பத்தை தந்த அல்லாஹ் ரமலானின் நடுப்பகுதியை தருவானாக. நடுப்பகுதியை தரக்கூடிய அல்லாஹ் இறுதி பகுதிகளை தந்தருவானாக. அந்த இறுதி பகுதியில் தான் லைலத்துல் கத்ர் வரப்போகிறது. நாம் முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். சிந்திப்பதற்காக சில விஷயம், அதாவது ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளத்தை தொட்டு கேட்போம். என்னுடைய வயசு எத்தனைன்னு கேட்போம். நான் உட்பட நீங்கள் கேட்டு பாருங்கள். அவருடைய உள்ளத்தை தொட்டு கேளுங்கள். எனது வயது 50, எனது வயது 40, எனது வயது 35, எனது வயது 25, எனது வயது 60, 70, 80, 85. தெரியுது தெரியுமா? எனது வயது 50, 60 என்று கணக்கு போடுகிறோமே, எனது வாழ்க்கையில் எத்தனை ரமதான் வந்திருக்கும், என்னுடைய வாழ்வில் எத்தனை லைலத்துல் கத்ர் வந்திருக்கும். உதாரணத்துக்கு 50 வயதை உள்ள ஒருவருக்கு எத்தனை ரமலான் எத்தனை லைலத்துல் கத்ர் என்று கேட்டால் அவருக்கு 50 லைலத்துல் கத்ர் வந்திருக்கும். 60 வயது உள்ளவருக்கு 60 லைலத்துல் கத்ர் வந்திருக்கும். 25 வயது உள்ளவருக்கு 25 லைலத்துல் கத்ர் வந்திருக்கும். கேள்வி என்ன தெரியுமா? அவரவர் உள்ளத்தை தொட்டு கேட்க கேள்வி என்ன தெரியுமா? 60 வந்தது, 50 வந்தது, 40 வந்தது, 90 வந்ததல்ல கேள்வி. எனக்கு எத்தனை கிடைத்தது, நான் எத்தனை எடுத்துக்கொண்டேன், எத்தனை எடுத்துக்கொண்டு அடைந்து கொண்டேன், அதற்காக நான் என்ன பாடுபட்டேன், அதற்காக நான் தியாகம் செய்தேன்.
சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அல் குர்ஆன் சொல்லுகிறது, 1000 மாதம் நன்மை செய்த கூலி அவனுக்கு வழங்கப்பட போகிறது. இன்ஷா அல்லாஹ் நியத் வைப்போம். இந்த ரமதானுடைய ஆரம்ப பகுதியை அடைந்த நாம் அல்லாஹ்விடம் கேட்போம், யா அல்லாஹ் இந்த ரமதானின் ஆரம்பத்தை தந்திருக்கிறாய், யா அல்லாஹ் எங்களுக்கு முழுமையாக இந்த ரமதானை தந்தருவாயாக. அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ஷாபான ஃபபல்லிக்னா ரமதான என்று கேட்டோமே. யா அல்லாஹ் ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக, பரக்கத் செய்வாயாக என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். ஃபபல்லிக்னா ரமதான ரமதானை எங்களுக்கு தருவாயாக கேட்டோமே. நீ தொடர்ந்து கேட்போம், ரமதானை முழுமையாக எங்களுக்கு தருவாயாக, அதில் இரவையும் பகலையும் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கை தருவாயாக என்று கேட்போம். அல்லாஹ் தங்கள் துவாக்களை அங்கீகரிக்கட்டும். அதற்காக நாம் இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போம். இனி இந்த குத்பா பிரசங்கத்தின் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறேன். அதாவது ரமதானுடைய மாதத்தினுடைய ஆரம்ப பகுதி ரஹ்மத்துடைய பத்தாக இருக்கிறது, இரண்டாவது பகுதி மக்ஃபிரத்துடைய பத்தாக இருக்கிறது, மூன்றாவது பகுதி இத்துக்கும் மினன்னார் எனப்படுகின்ற நரக விடுதலைக்குரிய பத்தாக இருக்கிறது. எனவே அந்த ரஹ்மத்தை தேட என்ன வழி என்பதுதான் இப்பொழுது நாம் பேச இருக்கின்ற பகுதி. அடிக்கடி நாம் எல்லோரும் கேட்கின்ற துவா, அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்றெல்லாம் கேட்போமே. ஏன் கேட்டோம்? அல்லாஹுடைய அருளின்றி எங்களால் வெற்றி பெற முடியாது. அல்லாஹுடைய அருளின்றி மூச்சிடலாமா? அல்லாஹுடைய அருளை எனக்கு பேசலாமா? அல்லாஹ் அருள் உங்களால் கேட்கலாமா? அல்லாஹுடைய அருள் என்று ரமதான் கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய அருள் தேவை. அல்லாஹுடைய அருள் என்று சொர்க்கம் தான் செல்ல முடியுமா? சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை கொண்டு என்னையும் அணைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹுக்கே அல்லாஹ்வுடைய அருள் தேவைப்படுகிறது என்றால் எங்கள் யாராவது ஒருவருக்கு அல்லாஹ் அருளின்றி ரஹ்மத்தில் இருக்கலாமா? எனவே திருமறை அல் குர்ஆன் அழகான செய்திகளை சொல்லித் தருகிறது. ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுகுலு அஹதும் மின்குமுல் ஜன்னத பிஅமலி, உங்களில் யாருக்கும் தன்னுடைய அமலால் மட்டும், தன்னுடைய செயலால் மட்டும், தன்னுடைய நல்ல காரியங்களால் மட்டும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். சஹாபி திருப்பி கேட்டார் உடனே, யா ரசூலல்லாஹ் வலா அன்த யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அதே ரஹ்மத் தேவைப்படுமா? உங்களுக்கும் அந்த ரஹ்மத்தின் சொர்க்கம் நுழைய முடியாதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா அன இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, எனக்கும் அல்லாஹ் அருள் தேவைப்படும். அந்த அல்லாஹுடைய அருள் என்னை மூடிக்கொண்டாலே தவிர என்னாலும் முடியாது என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரஹ்மத்தை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், அடிக்கடி கேட்போம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக, எங்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, நீ அருள் புரியக்கூடியவன் அர்ஹமர் ராஹிமீன், அருள் புரியக்கூடியவர்களிலே மிகவும் அருள் புரியக்கூடியவன், இரக்கம் காட்டுபவர்களிலே நீ மிகவும் இரக்கம் காட்டக்கூடிய இருக்கிறாய் என்று. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த துவா சடங்கல்ல, வெறுமனே எல்லோரும் மோதினோம் நானும் மோதினோம், அவர் சத்தம் போட்டார் நானும் சத்தம் போட்டேன் என்பதல்ல. நான் கல்பால் கேட்க வேண்டும், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் உன் அருளை கொண்டு என்னை போற்றிக் கொள்வாயாக, உன் அருளை எனக்கு நீ தருவாயாக. ஒரு மனிதன் மௌத்தாயினார், ஜனாதா தயாரிக்கப்படுகிறது, ஆயத்தப்படுத்தப்படுகிறது, குளிப்பாட்டப்படுகிறது, கபன் உடுப்பாட்டப்படுகிறது, அவருக்காக தொழுகை நடத்துகிறோம். தொழுகைக்கு தக்பீர் கட்டி என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, அவருக்கு நீ அருள் புரிவாயாக கேட்கிறோமே. இந்த அருள் ரஹ்மத்து அந்த மையத்துக்கு மட்டுமா? எனக்கு தேவையில்லையா? என்னுடைய வாப்பாவுக்கு தேவையில்லையா? உம்மாவுக்கு தேவையில்லையா? என்னுடைய சகோதரர் தேவையில்லையா? உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிவாயாக என்று மொத்தமாக கேட்கிறோமே. தனிப்பட்ட முறையில் கேட்கும் பொழுது அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் புரிவாயாக, அல்லாஹும்ம ஃபிர்லி வாலிதி, என் வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக, என் சகோதரருக்கு அருள் புரிவாயாக. இப்படி அல்லாஹ்வுடைய அருளை கேட்க வேண்டும். அல்லாஹுவின் அருளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இனி அந்த வெறுமனே அல்லாஹ்விடம் அருளை கேட்டால் மட்டும் போதுமா? அல்லாஹ்
நீ ரஹ்மத் செய்வாயாக, நீ பரக்க செய்வாயாக என்று வெறுமனை கேட்டால் போதுமா? சுப்ஹானல்லாஹ், அது துவா. அதை கேட்பதோடு ரஹ்மத்து வருவதற்கான எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. அருள் வாசல்கள் திறக்கப்படவே இருக்கின்றன. அந்த வாசல்களை திறப்பது பொறுப்பாக இருக்கிறது. அல் குர்ஆன் அதை சொல்லித் தருகிறது. அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். وَأَطِيعُوا اللَّهَ وَالرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு தேவையா? அருளுக்கு சொந்தக்காரனை மாற வேண்டுமா? அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள் நீங்க ஆக வேண்டுமா? வஅதிஉ அல்லாஹ வர்ரசூல, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து கொள்வீர்களாக, வர்ரசூல அவனோட ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பீர்களாக, லஅல்லக்கும் துர்ஹமூன, நீங்கள் அருளுக்குரியவர்களாக ஆகுவீர்கள் என்று ஆல இம்ரானுடைய 136வது வசனம் இந்த செய்தியை சொல்கிறது. ரஹ்மத்தை கேட்டோம், ரஹ்மத்துக்காக துஆ கேட்டோம், அவருக்காக துஆ கேட்டோம், எங்களுக்காக துஆ கேட்டோம். அந்த துஆவை கேட்பதோடு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவோம், அங்குதான் ரஹ்மத்து கிடைக்கும் என்பதை இந்த வசனம் இங்கு சொல்லித் தருகிறது. இன்னும் பாருங்கள். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. மேலும் அல் குர்ஆன் ஓதப்படுமானால் ஃபஸ்தமிஉ லஹு, நீங்கள் அந்த அல் குர்ஆனை காதுதாத்தி கேட்பீராக, கவனமாக கேட்பீராக, சந்தோஷமாக கேட்பீராக, கவனக்குறைவின்றி கேட்பீர்களாக, இன்பத்தோடு கேட்பீர்களாக, சுவைத்து சுவைத்து கேட்பீர்களாக, வான்சித்து வாயை மூடிக்கொள்வீர்களாக. சுப்ஹானல்லாஹ், அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. அல் குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறதா? அல் குர்ஆன் ஓதப்படுகிறதா? அந்த அல் குர்ஆனை கண்ணியம் கௌரவப்படுத்தி காதுதாட்டி கவனமாக அதை கேட்க வேண்டும். லஅல்லக்கும் துர்ஹமூன, உங்களுக்கு அருள் கிடைக்கும், உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும். நீங்கள் கேட்ட துஆ கபூலாக வேண்டுமா? ரஹ்மத்துக்கு கேட்ட எங்களுடைய துஆ கபூலாக வேண்டுமா? அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அல் குர்ஆன் ஓதப்படும் பொழுது கவனமாக காதுதாட்டி கேட்போம், அங்கு ரஹ்மத்து கிடைக்கும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. அல்லாஹுடைய அருளால் அக்குனை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே அக்குனில் இருக்கின்ற சுமார் 80க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள், அதிகமான பள்ளிவாசல்களில் ரமதானுடைய மாதம் வந்தால் முழுமையான குர்ஆன் ஓதப்படுகிறது. ஒரு ஹாஃபில், 2 ஹாஃபில், 3 ஹாஃபில் சேர்ந்து ஓதுகிறார்களே, காதாட்டி கேட்போம் இன்ஷா அல்லாஹ். தொழுகையில் ஓதப்படுகின்ற பொழுது அதற்கென்று அந்தஸ்து கூட. வெறுமனே அல் குர்ஆன் ஓதினாலே நன்மை, அதை கேட்டாலே நன்மை. அதை தொழுகையில் தக்பீர் கட்டி உளுவோடு இருக்கின்ற அந்த நிலையிலே கிப்லாவை முன்னோக்கி கவனமாக கேட்டால் அல்லாஹ் அருள் வராதா? சுப்ஹானல்லாஹ். உதாரணத்துக்கு ஒன்று, சிந்தனைக்காக ஒரு விருந்து. தராவி தொழுகையிலே இமாம் ஓதுகிறார் தானே, இமாம் ஒரு ரக்காத்துக்கு ஒரு பக்கத்தை ஓதுவார். 20 பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு ஜுஸுவுக்கு 10 தாள், 20 பக்கம். ஒரு பக்கத்துக்கு ஒரு ரக்காத்துக்கு ஒரு பக்கம். ஒரு பக்கத்தில் இருக்கின்ற வரி 15 வரி இருக்கின்றன. 15 வரி குர்ஆன். அப்படியானால் அந்த ஒரு வரி இருக்கிறதே, அது எத்தனை எழுத்து என்று எண்ணி பார்த்தீர்களா? இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகை தொடர்ந்து முடியுமா எண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் பார்த்தேன், 35 எழுத்துக்கள் இருக்கின்றன. சில வரிகள் 33 எழுத்துக்கள் இருக்கின்றன. சில குர்ஆன்களில் சில வரிகளில் 37 இருக்கின்றன. சராசரி 35 கணக்கு போடுங்கள். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கணக்கு பார்ப்பதற்காக, ஒரு சிந்தனைக்காக, தொழும் பொழுது சுவையாக தொழ வேண்டும் என்பதற்காக, இன்பத்தோடு தொழ வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன கணக்கு ஒன்று. ஒரு பக்கத்தில் இருக்கின்ற 15 வரிகளிலே ஒரு வரியில் 35 என்று கணக்கு பார்த்தால் அந்த 15 தர 35 பிறகு 525 எழுத்து வரும். 525 எழுத்து வரும். 10 பக்கத்துக்கு 5250 எழுத்து வரும். 20 பக்கத்துக்கு 10500 எழுத்து வரும். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வதை பாருங்கள். மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு வேதத்திலிருந்து ஒரே ஒரு எழுத்தை ஓதினால் ஃபலஹு ஹஸனத்துன் ஃபல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை வழங்கப்படும். அந்த ஒரு நன்மை 10 மடங்காக பெருக்கப்படும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஓதுகிறார், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை, அது 10 மடங்காக பெருக்குங்கள். ஒரு ஜுஸு குர்ஆனில் இருக்கின்ற 10500 எழுத்தை நாம் காது தாழ்த்தி கேட்டால் எத்தனை நன்மை கிடைக்கும் என்று கணக்கு பாருங்கள்.
10,500 எழுத்து, ஒரு ஜுசுவுக்கு ஒரு வரிக்கு 35 எழுத்து, ஒரு பக்கத்துக்கு 525 எழுத்து, 20 பக்கத்துக்கு 10,500 எழுத்து. இப்பொழுது அந்த 10,500 எழுத்தை 10 பெருக்குங்கள். ஏன் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், பல் ஹஸனது பிஅஸ்ரி அம்சாலிஹா, ஒன்றை 10 மடங்காக பெருக்கி அல்லாஹ் தருவான். அப்படியான 10,500 எழுத்துக்கு 1,05,000 நன்மை கிடைக்க போகிறது. இப்படிப்பட்ட பாக்கியம் இந்த ரமலான் அல்லாத ஏதாவது ஒரு காலத்தில் கிடைக்குமா? கவலையான செய்தி தெரியுமா? கவலையான செய்தி தெரியுமா? ஒவ்வொருவரும் அவர் உள்ளத்தை தொட்டு கேளுங்கள். நான் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஓதப்படுகின்ற அல் குர்ஆனை கவனமாக கேட்கிறேனா? 2 இரவு சென்று விட்டதே, 2 ஜுசு ஓதப்பட்டதே, கேட்டேனா? கஷ்டமாக இருக்கும். ஷைத்தான் விடமாட்டான், இப்லீஸ் விடமாட்டான். தக்பீர் கட்ட தூக்கம் வரும். தக்பீர் கட்டினால் தண்ணீர் தாகம் வரும். தக்பீர் கட்டினால் சிறுநீர் கழிக்க தேவை போன்று எண்ணம் உருவாகும். பாருங்கள், தக்பீரை கட்டுவார், 2 ரக்காத் தொழுவார், 4 ரக்காத் தொழுவார், வெளியில் போவார், கைவார் அடிப்பார். 2 ரக்காத் தொழுவார், 4 ரக்காத் தொழுவார், தண்ணீர் தாகம் நினைப்பார், தண்ணி குடிப்பார், அப்படியே போவார். 2 ரக்காத் தொழுவார், 4 ரக்காத் தொழுவார், வெளியே செல்வார், போனை தூக்குவார், கழுவி கொண்டிருப்பார். 2 ரக்காத் தொழுவார், 4 ரக்காத் தொழுவார், 6 ரக்காத் தொழுவார், அப்படியே வெளியே போவார், திருப்பும் கழுத்து காத்தே வீட்டுக்கு போவார். ஒன்றுமே இல்லாவிட்டால் இவனும் தொழமாட்டான், அவனை தொலைவிட மாட்டான். அத்தனை பேரும் தொழக்கூடியவரை குழப்பிக் கொண்டு இருப்பான். யார் செய்த வேலை? சுப்ஹானல்லாஹ். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. அல் குர்ஆன் ஓதப்படுமானால் ஃபஸ்தமிஉ லஹு, காதாழ்த்தி கேட்பீர்களாக, வஅன்சித்து வாய் மூடி கேட்பீர்களாக, லஅல்லக்கும் துர்ஹமூன, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளுக்குரிய மனிதர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம், ரமதானுடைய காலங்களிலேயும் ஏனைய காலங்களிலேயும் அல் குர்ஆன் ஓதப்பட்டால் காதாழ்த்தி கேட்கின்ற பண்பு வர வேண்டும். குறிப்பாக பரதான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, கியாமுல் லைல் தொழுகைகளில் 1 ஜுசு, 2 ஜுசு, அரை ஜுசு, கால் ஜுசு, ஒரு பக்கம், 2 பக்கம், அரை பக்கம் ஓதப்படுகிறதே, காதால் கேட்போமே. இன்னும் ஒரு கவலை செய்தி தெரியுமா? தக்பீர் கொட்டி கொண்டு தொழுவார், தொழுது கொண்டிருக்கிற சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? முடிப்பாரா? ருக்கு செய்வாரா? இப்பொழுது முடியுமா? அதை சிந்தித்தே தொழுவார். கடைசி வரையில் ஓத கேட்க மாட்டார். இமாம் ஒரு பக்கம் தான் ஓதுகிறார், 15 வரை தான் ஓத போகிறார். 15 வரியினுடைய அளவு எப்படி தெரியுமா? லேசா கணக்கு சொல்லுவதான். சூரத்து துஹா இருக்கிறது, வல்துஹா வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. இது எல்லோருக்கும் பாடம், எல்லோருக்கும் லேசி. இமாம் ஓதுகின்ற ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த வல்லுஹா சூரத்தில் 2 பக்கம், அவ்வளோதான். 2 வல்லுஹா ஓதினால் ஒரு பக்கம். எங்களுக்கு பாடம் இல்லாத காரணத்தினால் 50 பக்கம் போல் தெரியும், 10 பக்கம் போல் தெரியும், 20 பக்கம் போல் தெரியும். ருக்கு செய்வாரா, முடிப்பாரா, ஓதுவாரா, ஓதி முடிப்பாரா, இவர் முடிப்பாரா என்று நினைத்து இவர் முடிஞ்சு விடுவார். இவ்வளவுதான். கடைசி வரை இவர் சுவையாக தொழ மாட்டார், இன்பமாக தொழ மாட்டார், காதாட்டி கேட்க மாட்டார். அல் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் அல் குர்ஆன் ஓதப்படுமானால் காதாட்டி கேட்பீர்களாக. இது ரஹ்மத்து வருவதற்கான பல வழிகள் இருக்கின்றன. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், அதுதான் ஒற்றுமை. ஒற்றுமை என்ற கை இருக்குமானால் அங்கும் ரஹ்மத்து வரும். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். நிச்சயமாக மோமினூன்கள் எல்லோருமே இஹ்வத்துன், சகோதரர்கள், ஒரே தாயினுடைய பிள்ளைகளை போன்றவர்கள். அவர் யாருக்கு பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, எங்கு பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, எந்த நிறத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பரம்பரையில் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த ஊரு அந்த ஊரு
அந்த ஊரா இந்த ஊரா எந்த வித்தியாசமும் இல்லை. இவன் கருப்பு, இவன் வெள்ளை, இவன் சிவப்பு, எந்த வித்தியாசமும் இல்லை. இவன் அரபி, இவன் அஜமி, எந்த வித்தியாசமும் இல்லை. இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமினூன்கள் என்று சொன்னாலே அத்தனை பேரும் சகோதரர்கள் தான். ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும், உங்களது சகோதரர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டு பண்ணுவீர்களாக என்று சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன், உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணி வையுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன, உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும், உங்களுக்கு அருள் கிடைக்கும். எனவே ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமதான் மாதத்தின் நடுப்பத்து வருவதற்கு முன் முதலாவது பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்போம். ரஹ்மத்தை வெறுமனே கேட்டால் போதாது, ரஹ்மத்து வருவதற்கான அமல்களை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இங்கு 3 அமல்கள் சொல்லித்தரப்பட்டன. முதலாவது, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் அங்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்று பார்த்தோம். இரண்டாவது, அல் குர்ஆன் தொழுகையில் ஓதப்படும் பொழுது குறிப்பாக காதுதாட்டி கவனமாக சுவையாக இன்பமாக கேட்க வேண்டும். மூன்றாவது, ஒற்றுமை என்ற கயிற்றை பலமாக பற்றி பிடிக்க வேண்டும், அங்கும் அருளும் ரஹ்மத்தும் வரும் என்று சொல்லப்பட்டது. எனவே இந்த குதுபா பிரசங்கம் 3 தலையங்கங்களில் ஓதப்பட்டன. முதலாவது பகுதியிலே ரமதானுடைய மாதம் நன்மைகள் கோடி கோடி கோடியாக கிடைக்கின்ற புனிதமான மாதம் என்று சொல்லப்பட்டது. சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு நரகம் மூடப்பட்டு ஷைத்தான்களெல்லாம் விலங்கிடப்பட்ட ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம், ரமதானுடைய மாதம் என்ற 3 மாதமும் சங்கையான மாதங்கள், பிரகாசமான மாதங்கள், சங்கை பொருந்திய மாதங்கள். ரஜபுடைய மாதம் விதைகளை போடுகின்ற மாதம், விவசாயம் செய்கின்ற மாதம். ஷாபானுடைய மாதம் என்பது தண்ணீர் பாய்ச்சி பராமரிக்கின்ற மாதம். ரமதானுடைய மாதம் என்பது காய் பறிக்கின்ற மாதம், காய் பறிக்கின்ற மாதம், கனிகளை பறிக்கின்ற மாதம், நன்மைகளை சம்பாதிக்கின்ற மாதம். அந்த புனிதமான ரமதான் அடைந்திருக்கிறோம். எனவே இந்த ரமதான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய பல பொறுப்புகள் ஞாபகப்படுத்தப்பட்டன. அதில் ஒன்று பகல் காலங்களில் நோன்பு நோட்பது. அல்ஹம்துலில்லாஹ், அக்குர்னை பொறுத்தவரையிலே அதிகமானவர்கள், கணிசமானவர்கள் மாஷா அல்லாஹ் வேறு ஊர்களை ஒப்பிடும் பொழுது அக்குர்னை திருமக்கம் என்ற பெயர் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பெரியவர்கள் நோன்பு நோக்கிறார்கள், சிறியவர்கள் நோன்பு நோக்கிறார்கள், ஆண்கள் பெண்கள் நோக்கிறார்கள், வயோதிபர்கள் நோக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், யாரெல்லாம் நோன்பு நோக்க வேண்டுமோ அதிகமாக நோன்பு நோக்கிறார்கள். ஒரு கவலையான செய்தி இருக்கிறது, அதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது ஒரு ஹதீஸ். அது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறிய செய்தி. மிம்பருக்கு மேலால் ஏறிய ரசூலுல்லாஹ் முதலாவது படி, 2வது படி, 3வது படி ஸல்லல்லாஹு ஆமீன் 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 சொன்னார்களே. சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் ஆமீன் ஆமீன் சொல்கிறார்களே, என்ன விஷயம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் தோன்றினார்கள். அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ரமதானுடைய மாதத்தை ஒருவன் அடைந்திருக்கிறான், அதுரகஹு ரமதானு ஃபலம் யுக்ஃபர் லஹு. ரமதானுடைய மாதம் உனக்கு கிடைத்தும் அந்த ரமதானை பிரயோஜனப்படுத்தவில்லை, நோன்பு நோக்கவில்லை, இரவுகளை ஹயாத்தாக்கவில்லை, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புக்கு காரணமாக அவன் ஆகிவிடவில்லை, அந்த ரமதானை பாவிக்காத காரணத்தினால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்தார்கள். அந்த பதுவாவுக்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட முசீபத்துக்குரியவன் யாராவது நமது ஊரில் இருந்தால் அவர் தௌபா செய்து கொள்ளட்டும். அப்படி எவனாவது இருந்தால் அவன் அவசரமாக தௌபா செய்து கொள்ளட்டும். ரமதானுடைய மாதம் கிடைத்து ரமதான் நோன்பை நோக்க அல்லாஹ் சக்தியை கொடுத்து, அவனுக்கு புத்தியை கொடுத்து, இஸ்லாத்தை கொடுத்து, பருவ வயசை கொடுத்து ரமதான் நோன்பை நோக்க முடியாதா? உன்னை போன்ற முசீபத்துக்காரன் யார் என்பதைத்தான் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்து ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். யார் நோன்பு நோக்க வேண்டும்? ஒரு மனிதர் முஸ்லீமாக இருக்கிறார், பருவ வயதை அடைந்திருக்கிறார், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கிறார், காதிரு நல சௌமி, நோன்பு நோக்க சக்தி இருக்கிறது. இந்த 4 நிபந்தனைக்கும் யார் முற்பட்டால் நோன்பு நோட்டுத்தான் ஆக வேண்டும். முஸ்லீமாக இருந்து, பாலிக் என்ற பருவ வயதை அடைந்திருந்து, ஆக்கில் என்ற புத்தி சுவாதீனம் இருந்து, காதிரி நடத்தோம் நோன்பு நோக்க சக்தி இருந்தால் அப்படிப்பட்டவனின் மீது நோன்பு கடமையாகிவிடும். இந்த நிலைமையெல்லாம் இருந்து ஒரு நோன்பு நோக்காமல் இருந்தால் அவன் பைத்தியக்காரனா?
என்ன கருத்து வரும்? அதாவது முஸ்லிமாக இருந்து பாலிகாக இருந்து நோன்பு நோக்க சக்தி இருந்து நோன்பு நோக்காமல் இருந்தால் அவன் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் அல்லது மனநோயாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத சுகதேகியாக இருந்து நோன்பு நோக்க சக்தி இருந்து மூளையும் சரியாக வேலை செய்து ஒரு முஸ்லிமாக இருந்தால் இவன் நோன்பு நோட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. இன்ஷா அல்லாஹ் உலமாக்களை அணுகி யாருக்கு நோன்பை விடலாம், விட்டவர் என்ன செய்ய வேண்டும், அதே போல வயசாளிகள், இதே போல தொடர் நோயாளிகள், கைவிடப்பட்ட நோயாளிகள், இதே போல பெண்மணிகள் சிலர், இப்படி வித்தியாசமான ரமதானோடு சம்பந்தப்பட்ட பல சட்டங்கள் இருக்கின்றன, மசாயிகள் இருக்கின்றன. உலமாக்களை என்னை கேட்டுக்கொள்ளுங்கள். எனவே இந்த குத்துபா பிரசங்கம் ஓதப்பட்ட இந்த ரமதான் மாதத்தின் சிறப்பை பற்றி கேட்டோம். அடுத்தது ரஹ்மத்துக்காக துஆ கேட்க வேண்டும் என்று பார்த்தோம். ரஹ்மத்தை அடைய என்ன வழி என்று பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பிகள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக. நல்லதையெல்லாம் கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய அல் குர்ஆன் ஓதப்படுகிறது, 1 ஜுஸு 2 ஜுஸு 1/4 ஜுஸு 3/4 ஜுஸு ஓதப்படுகிறது. இன்பமாக கேட்கக்கூடிய பாக்கை தந்தருவாயாக, அதற்கு நன்மைகளை தந்தருவாயாக. சுவையோடு ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து அந்த குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. எங்களோடு இருந்த எத்தனையோ பேர் மண்ணுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நீ எங்களை மண்ணுக்கு மேலால் வாழ வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். இந்த ரமதானை எங்களுக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். இந்த ரமதானுடைய முதலாவது 10ஐயும் 2வது 10ஐயும் 3வது 10ஐயும் எங்களுக்கு முழுமையாக தந்தருவாயாக. அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. 1000 மாதம் நன்மை செய்த கூலியங்கள் தந்தருவாயாக. 83 வருஷங்கள் நன்மை செய்த கூலியங்கள் தந்தருவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வனஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மத்தஸலத் ஐனும் பினவார் ஊஸீகும் இபாதல்லாஹ் வ இய்யாய வலம் பிதக்வல்லாஹ் وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.